ஆல் இன்டரம் பட்ஜெட் பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா பார்ட் 2 பற்றி பார்ப்போம். இதில் இந்த விமன் எம்பவர்மெண்ட்டில் விட்டோம், அதில் வந்து பாதியில் விட்டோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட்லேருந்து விஷன் ஆஃப் இன்டரம் பட்ஜெட் வரைக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட். ஸோ விமன்ஸ் டெவலப்மெண்ட் டு விமன் லெட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இதில் என்னென்னா 2 ஸ்கீம். இதில் ஆல்ரெடி விமனில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் 2 ஸ்கீம் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அண்ட் பிரதான் மந்திரி மாற்று வந்தன யோஜனா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிறது எல்பிஜி ஸ்கீம் தான். ஸோ ஏம் என்னென்னா சேஃப்கார்ட் ஹெல்த் ஆஃப் விமன் பை ப்ரொவைடிங் எல்பிஜி கனெக்ஷன். ஸோ வீட்டில் வந்து அந்த ஸ்டபிள் எரிக்கிறாங்களே, விறகு எரிக்கிறனால வந்து என்ன ஆகுதுன்னா லைக் அதுலேருந்து வர PM 2.5 இருக்கு இல்லையா, அது வந்து வீட்டில் இருக்கிற சில்ட்ரனுக்கும் அதுக்கப்புறம் மதருக்கும் வந்து இட்ஸ் டேஞ்சரஸ். ஸோ அதனால் கொண்டு வந்தது. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் கட்ட தேவையில்லை. எப்பவுமே வந்து கேஸை நம்ம அவைல் பண்ணணும்னா டெபாசிட் கட்டணும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஃப்ரீ எல்பிஜி கனெக்ஷன் வித் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் சேர்த்து கொடுப்பாங்க. எவ்வளோனா 1600 பர் கனெக்ஷன். ஒரு கனெக்ஷனுக்கு வந்து 1600 ருபீஸ் வந்து கொடுத்துருவாங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ்லேருந்து எடுத்து அடல்ட் உமனுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அடல்ட் உமன் மெம்பர் ஆஃப் BPL ஃபேமிலி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இது என்ன விஷயம்னா மினிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் தான் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து பிரதான் மந்திரி மாற்று வந்தன யோஜனா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் தான் இது. இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விமன் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறவங்க வந்து திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா வந்து அவங்களால ஒர்க் போக முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அவங்களோட வேஜ் வந்து கட் ஆகுது. அதுதான் கொண்டு வந்தது. ஸோ பார்ஷியல், ஸோ வந்து அவங்க வந்து குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் லாக்டேட் பண்ணுற வரைக்கும் வந்து இட் இஸ் பார்ஷியல் வேஜ் காம்பன்சேஷன் டு உமன் ஃபார் வேஜ் லாஸ் டியூரிங் த சைல்ட் பர்த். அடுத்து பெனிஃபிட் பார்த்துட்டிங்கன்னா 5000 ருபீஸ் வந்து கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி வந்து ஆல் ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் பர்த் மட்டும் தான், நாட் செகண்ட் நாட் தேர்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இது வராது. அண்டர் எதுனா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், PSU இதுக்குள்ளே தான் வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட விமன் எம்பவர்மெண்ட் முடிஞ்சது. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பார்ப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உடே தேஷ் கா ஆம் நாகரிக்னு வரும். ஸோ இது 2015லேருந்தே இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி டு Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸ். ஸோ இதில் வந்து Tier 2வும் Tier 3 சிட்டிஸும் இருக்கு இல்லையா, அதை வந்து டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர் டிராஃபிக் பேசஞ்சர்ஸ் டபுள்ட் இன் லாஸ்ட் 5 years. ஸோ லாஸ்ட் 5 yearsல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏரில் வழியாக ட்ராவல் பண்ணுறவங்க வந்து அதிக லெவல் ஆகிட்டாங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனல் ஏர்போர்ட்ஸ் ஹேஸ் கிராஸ்ட் 1000. இப்போ வந்து 100. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா 100க்குள்ளே தான் வந்து இருந்தது ஏர்போர்ட்ஸ். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆப்ரேஷனல் ஏர்போர்ட்ஸ் வந்து 100க்கு மேலே போயிடுச்சு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கடைசியாக வந்து க்ரியேட் பண்ண ஏர்போர்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா பாக்யாங் ஏர்போர்ட் சிக்கிமில். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் புட் ஆன் ஏர் மேப் ரீசென்ட்லி. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் வந்து ரெயில் கனெக்ஷன், ஏர் கனெக்ஷன் எதுவுமே அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அருணாச்சல் பிரதேஷில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஏர் மேப்பில் வந்து அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மேகாலயா, திரிபுரா, மிசோரமில் வந்து ரெயில் மேப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா பார்த்துட்டிங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஹைவே டெவலப்பர் இன் த வேர்ல்டு. ஸோ அக்கார்டிங் டு நேஷனல் ஹைவே சர்வே படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஹைவேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஹைவே டெவலப்பராக இருக்கும். ஸோ வந்து ஒரு நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா 27 கிலோமீட்டர்ஸ் வந்து நேஷனல் ஹைவேஸில் போடுறாங்க. ஸோ 27 கிலோமீட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஏர் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ரோடு, ரெயில் பார்த்துட்டோம். இப்போ வந்து இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட் பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, நம்ம இன்லேண்ட் வாட்டர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க சொல்கிறாங்க நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட கெப்பாசிட்டி இன்லேண்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14,500 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டெய்னர் ஃப்ரைட் மூவ்மெண்ட் ஆன் இன்லேண்ட் வாட்டர்வே ஃப்ரம் வாரணாசி டு கொல்கட்டா வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைட்னா கூட்ஸ். அதுக்கப்புறம் ப்ரொப்போஸ் டு இன்ட்ரடியூஸ் த கண்டெய்னர் கார்கோ மூவ்மெண்ட் டு த நார்த் ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட்டுக்கு கனெக்ஷனே இல்லை, அதனால நார்த் ஈஸ்ட் கனெக்ஷன் கொடுத்து கார்கோ மூவ்மெண்ட்டும் அவங்க போக வைக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன் நான். உஜ்வாலா ஸ்கீமில் வந்து கேரளாவை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்மோக் ஃப்ரீ ஸ்டேட்டாக சொல்லியிருக்காங்க இந்தியாவில். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்கம் டேக்ஸ் பற்றி பார்ப்போம். நார்மலாக வந்து ஃபினான்ஷியல் பட்ஜெட்டில் வந்துட்டு இன்டர்ம் பட்ஜெட்டில் வந்துட்டு ஃபினான்ஷியல் பற்றி எதுவும் பேச மாட்டாங்க, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் டாக்ஸேஷன் பற்றி பேச மாட்டாங்க. பட் இதில் வந்து டேக்ஸ் இதை மாற்றுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் கை வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸை வந்து மாற்றிருக்காங்க. என்னென்னா இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்துட்டு 5 lakhக்குள்ளே அவங்க சம்பளம் இருந்ததுன்னா வந்து ஃபுல் டேக்ஸ் ரிபேட் ஆயிரும். ஸோ டேக்ஸ் வந்து ரிபேட் ஆயிரும், டேக்ஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணி
பண்ணிடுவாங்க. ஸோ ஹவர் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் ஹேவ் நாட் பீன் சேஞ்ச். ஸோ இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேக்ஸ் மட்டும் தான் மாற்றிருக்காங்க, டேக்ஸ் ஸ்லாப்ஸ் மாற்றிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை கொடுத்து கேட்கலாம், பட் அப்படி கிடையாது. டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. என்ன டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டேக்ஸ் ஸ்லாப். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அப் டு 2,50,000 2,50,000 to 5,000 ஒரு டேக்ஸ் ஸ்லாப், அதுக்கப்புறம் 50,000 to 10 lakh வந்து ஒரு டேக்ஸ் ஸ்லாப், 5 lakh வந்து ஒரு டேக்ஸ் ஸ்லாப், அப்புறம் வந்து 10 lakhs மேலே அது 4th டேக்ஸ் ஸ்லாப். இப்போ இதை நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா என்னென்னா, இப்போ ஆக்சுவலாக நம்ம எப்படி டேக்ஸ் கட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ ஆனுவல் இன்கம் வந்து உங்களுக்கு 4 lakhsனு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் 4 லட்சம்னா வந்து எந்த டேக்ஸ் ஸ்லாப்குள்ளே வராங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த 2.5 to இந்த 5 lakhsக்குள்ளே இருக்கிற டேக்ஸ் ஸ்லாபில் வருவாங்க. ஸோ இதில் எப்படி இன்கம் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவர் லிமிட் மைனஸ் த அப்பர் லிமிட் பண்ணுவாங்க. ஸோ இதில் லோவர் லிமிட் என்னது இதில், ஸோ இந்த டேக்ஸ் ஸ்லாபில் 2.5 தான் லோவர் லிமிட். உங்களோட இன்கம் எவ்வளோ 4 lakh, ஸோ 4 minus 2.5 பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5% போடுவாங்க. ஸோ டேக்ஸ் அமௌண்ட் வந்து 5% ஆஃப் 1.5 lakh ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் டேக்ஸ் ரீஃபண்டும்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் தான் வந்து டேக்ஸ் ரீஃபண்ட், உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் 5% அதுலேருந்து எடுத்துகிட்டு கிடைக்கிற அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா கேஸ் 2 என்னென்னா, உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து 5 lakh வந்து உங்களோட டேக்ஸ் அமௌண்ட்டாக இருக்குது, ஐ மீன் உங்களோட இன்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 lakhக்குள்ளே வாங்குறவங்களுக்கு வந்து இது கிடையாது, டேக்ஸ் கிடையாதுன்னு சொன்னோம். ஸோ நீங்களும் எதுக்குள்ளே வருவீங்க, இப்போ எதுக்குள்ளே வருவீங்கன்னா நீங்களும் வந்து டேக்ஸ் ஸ்லாப் 2க்குள்ளே தான் வருவீங்க. இப்போ லோவர் லிமிட் 5 lakh மைனஸ் இதோட லோவர் லிமிட் வந்து 2.5 lakh. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ 5% ஆஃப் 2.5 lakhன்னு போடுவாங்க. இது வந்து டேக்ஸ் ரீஃபண்ட் ஆயிரும் இந்த அமௌண்ட். கேஸ் 3 பார்த்துட்டிங்கன்னா 8 lakh வாங்குறீங்க, அப்போ அது 5 lakhக்கு மேலே இருக்குது. அப்போ எதுக்குள்ளே வரும், டேக்ஸ் ஸ்லாப் 3க்குள்ளே வரும். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 lakhக்கான டேக்ஸ் ஸ்லாப் போட்டுருவாங்க. ஸோ 5 lakhங்கிறது அந்த த்ரெஷோல்ட் லிமிட். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அப் டு 5 lakhங்கிறது வந்து 5% ஆஃப் 5 lakh மைனஸ் இந்த 2.5 lakh வந்து 2.5 lakhன்னு கிடைக்கும். அது ஒரு டேக்ஸு. அப்புறம் 20% போடுவாங்க தேர்ட் டேக்ஸ் ஸ்லாபில் மட்டும். ஸோ 20% ஆஃப் இந்த மிச்சம் இருக்கிற 3 lakhs. ஸோ 8 lakhs மைனஸ் 5 lakhs. ஸோ 5 lakhsக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இங்கேயே டேக்ஸ் ஸ்லாப் போட்டாங்க. ஸோ 8 minus 5 போட்டிங்கன்னா மிச்சம் 3 lakhs இருக்கும். ஸோ அந்த 20% போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி அதுதான் நீங்கள் டேக்ஸ் கொடுக்கணும். அது உங்களுக்கு டேக்ஸ் ரிபேட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் வந்து டேக்ஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற அப்சர்வேஷன்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ் தான். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 2 விஷயம் இருக்குது இந்த டேக்ஸ் ப்ரொபோசலில். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இன்னொன்று வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இட் இஸ் அமௌண்ட் தட் கேன் பி டிடக்டட் ஃப்ரம் த டேக்ஸபிள் இன்கம் வித்வுட் த நீட் ஃபார் ப்ரூஃப். ஸோ ப்ரூஃப் கொடுக்கவே தேவையில்லை, பட் உங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் அமௌண்ட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இட் இஸ் அமௌண்ட் தட் கேன் பி டிடெக்டட் ஃப்ரம் த டேக்ஸபிள் அமௌண்ட். உங்களோட டேக்ஸபிள் அமௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு ப்ரூஃப் தேவையில்லை. அதை வந்து 40,000 to 50,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் 40,000க்குள்ளே தான் வந்து உங்களுக்கு இந்த டேக்ஸ் டிடக்டபிள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடைக்கும்னு இல்லை, 50,000 இருந்தாலும் லைக் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ அதுதான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ கரண்ட் சினாரியோ படி என்னென்னா நீங்கள் 3 வீடு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 2 3. முதல்ல வந்து இந்த 3 வீட்டுக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ஐ மீன் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, மிச்சம் 2 வீட்டில் நீங்கள் இல்லை அப்படின்னா வந்து இது அப்ளிகபிள் ஆகும். இப்போ என்ன கரண்ட் சினாரியோ நம்ம பார்த்துட்டோம். இப்போ இஃப் டேக்ஸ் பேயர் ஓன்ஸ் மோர் தென் 1 house ஃபார் த பர்சனல் யூஸ், த ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் கன்சிடர் டு பி ரெண்டட் அண்ட் ஹென்ஸ் த இண்டிவிஜுவல் வுட் பி ரிக்வயர்ட் டு பே டேக்ஸ் பேஸ்ட் ஆன் த நோஷனல் ரெண்டல் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் ரெண்ட் பே பண்ணணும், இதுக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இது ரெண்டல் ஹவுஸ் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கிற பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேக்ஸ் பேயர் வுட் நாட் பி ரிக்வயர்ட் டு பே டேக்ஸ் ஃபார் த செகண்ட் ஹவுஸ். ஸோ இந்த செகண்ட் ஹவுஸ்க்கு பே பண்ண தேவையில்லை. அந்த செகண்ட் ஹவுஸை நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுருந்தால் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் கண்டிப்பாக. அதை வந்து நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸ்க்காக வச்சுருந்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட். அடுத்து வந்து ரெசிப்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் பார்ப்போம். ரெசிப்ட்டில் வந்து 2 இருக்குது, கரண்ட் கேபிட்டல்னு இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம். இப்போ வந்து ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா ரெவென்யூவில் டேக்ஸ் நான் டேக்ஸ்ன்னு இருக்குது, கேபிட்டல் ரெசிப்டில் என்ன இருக்குன்னா நான் டெப்ட்னு இருக்குது. ஸோ ரெசிப்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் இருக்குது, கேபிட்டல் ரெசிப்ட் இருக்குது, ரெவென்யூவில் டேக்ஸ் ரெவென்யூ இருக்குது, நான் டேக்ஸ் ரெவென்யூ இருக்குது, கேபிட்டல் ரெசிப்டில் வந்து நான் டெப்ட் ரெசிப்ட்ஸ் இருக்குது, டெப்ட் ரெசிப்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் என்னென்னா இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இதுக்குள்ளே என்ன வருது இதுக்குள்ளே என்ன வருதுன்னு பார்த்துக்கணும். இப்போது இதில் வந்து மெஜாரிட்டி ஷேர் எதுக்கு போகுது அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ வந்து டேக்ஸ் ரெவென்யூவில் வந்து கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ, அதில் வந்து வர டேக்ஸ்னால் என்ன நம்மளுக்கு வரது
ஸோ வந்து கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ பார்த்துட்டிங்கன்னா கார்ப்பரேஷன் டேக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிலேருந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வருது. ஸோ இது ரெண்டு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எதில் அப்படின்னா கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூவில் கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டி விட அதிகமாக வருது. இருக்கிறதுலே அதிகம் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் கிடைக்குது கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி டேக்ஸ் கிடைக்குது. இதே நான் டேக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்ஸ் வருது, டிவைடன்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் வருது, எக்ஸ்டர்னல் கிராண்ட்ஸ் வருது, அதர் நான் டேக்ஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து நான் டேக்ஸில் எது ஹையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைடண்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதர் நான் டேக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேபிட்டலில் நான் டெப்ட் ரெசிப்ட்ஸ் இருக்குது. அந்த நான் டெப்ட் ரெசிப்ட்ஸில் வந்து ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் வரும், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ரெசிப்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் டெப்ட் ரெசிப்ட்ஸ் வரும். ஸோ இந்த டேப்லர் காலமில் எது ஹை வேல்யூ எது லோ வேல்யூன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த பை சார்ட் முக்கியம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ. ஸோ டேக்ஸில் வந்து கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூவில் வந்து எது வந்து அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணது தான் கார்ப்பரேஷன் டேக்ஸ். அதுக்கப்புறம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா பாரோயிங்ஸ் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ் வருது. ஸோ இந்த 3 ஹெட்டிங்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாரோயிங்ஸ் அண்ட் அதர். ஸோ இன்கம் டேக்ஸை விட பாரோயிங் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வர ரெவென்யூ ரெசிப்ட்ஸில் எது ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன், அதுக்கப்புறம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதுக்கப்புறம் பாரோயிங்ஸ் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட்டாக வந்து இந்த இன்டரம் பட்ஜெட் எக்கனாமிக் சர்வேலேருந்து இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து இதில் வந்து எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ளூவாக இருக்குல்ல, இந்த ப்ளூ தான் வந்து கிராஸ் டேக்ஸ் ரெசிப்ட். ஸோ இந்த கிராஸ் டேக்ஸ் ரெசிப்ட் பற்றி பார்த்து முடிச்சிருவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டேக்ஸ் ரெசிப்ட் இருக்குல்ல 2014-15 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் இங்கே வந்து லைக் ஒரு மாதிரி ஸ்டிஃபாக போய் திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணுன்னா கிராஸ் டேக்ஸ் ரெசிப்ட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து 2014-15 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து டேரக்ட் டேக்ஸ் இன்டேரக்ட் டேக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டேரக்ட் டேக்ஸ் வந்து க்ரீன் கலர் வந்து ஸ்டெடியாக இருந்துகிட்டே இருந்து 2016-17 இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. டேரக்ட் டேக்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே இன்டேரக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே போயிட்டுருக்குது 2016-17. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து கிராஸ் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் வருது இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் டேரக்ட் டேக்ஸும் ஸ்டேபிளாக இன்க்ரீஸ் ஆகுது. பட் இன்டேரக்ட் டேக்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்ப்பரேஷன் டேக்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக வருது கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வருது. அப்புறம் கவர்மெண்ட் வந்து பாரோயிங்ஸ் அந்த அதர் லைபிலிட்டிஸ் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்கம் டேக்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டேரக்ட் டேக்ஸ் தானே இன்கம் டேக்ஸ். ஸோ அது வருது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொஃபைல் ஆஃப் த கவர்மெண்ட். இப்போ வரைக்கும் ரெவென்யூ பார்த்தோம். இப்போ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் எதுலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பை சார்ட் தான் முக்கியம். என்ன பை சார்ட் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. நம்ம கடன் வாங்கியிருப்போம் இல்லையா, அதுக்கு வந்து பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா 42% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காசு கொடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஷேர் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ ஸ்டேட்ஸ் ஷேர் ஆஃப் டேக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ். ஸோ வர டேக்ஸ் டியூட்டிஸ்லாம் வந்து ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும், கவர்மெண்ட் 42% கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து 18% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் வருது. சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணும். அதுக்கப்புறம் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமும் இந்த சப்சிடிஸும் ஒரே லெவலில் இருக்குது. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணி ஒரு வேலையை பண்ணுறது. அதுவும் சப்சிடிஸும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா சப்சிடி வந்து டிஃபென்ஸை விட அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் எதில் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுது, எக்ஸ்பெண்டிச்சர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, ஸ்டேட்டுக்கு 42% கொடுக்குது. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம், அப்புறம் வந்து சப்சிடிஸும் அது ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் கடைசியாக டிஃபென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சப்சிடிஸை விட கம்மியாக இருக்குது. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் ஸ்டேட்மெண்ட் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி. இப்போ என்னென்னா முதல்ல கவர்மெண்ட் வந்து போன வருஷம் என்ன சொன்னாங்க, இந்த வருஷம் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஃபியூச்சரில் எவ்வளோ அச்சீவ் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ இதில் என்னென்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட், ரெவென்யூ டெஃபிசிட், பிரைமரி டெஃபிசிட், கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ, நான் டேக்ஸ் ரெவென்யூ, சென்ட்ரல் கவர்மெண்ட் டெப்ட்லாம் இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல வந்து கவர்மெண்ட் வந்து 3.3 சொல்லியிருந்தாங்க. ஜிடிபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபியில் வந்து 3.3% கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு 2018-19 சொன்னாங்க. பட் 3.4 இருக்குது, கொண்டு வர முடியல. அதே மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பட்ஜெட் எஸ்டிமேட்டில் 3.1 கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் 3.4 நிற்குது. பட் இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது 3 இயர்ஸ்க்கு கிட்டத்தட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கணும் பட்ஜெட் கொடுக்கும்போது. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2020-21 நம்ம அச்சீவ் பண்ணுவோம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டெப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து டு த ஜிடிபி கம்பேர் பண்ணும்போது 40% இருக்குது. அது வந்து 2023 வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா $10 trillion எக்கனாமி
வந்து அடுத்த 8 இயர்ஸில் கொண்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி $5 trillion எக்கனாமி வந்து அடுத்த 5 இயர்ஸில் கொண்டு வந்துடுவோம்னு கவர்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த $10 trillion எக்கனாமி அடுத்த 8 இயர்ஸ்க்குள்ளே, ஐ மீன் 2030 கொண்டு வரணும்னா என்னென்னலாம் பண்ணணும்னா, கவர்மெண்ட் அவங்களுக்கே ஒரு 10 விஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பில்ட் ஃபிசிக்கல் அண்ட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் இந்தியா பில்ட் பண்ணுறது, பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபோக்கஸ் ஆன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில், ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொண்டு வரது, க்ளீன் ரிவர்ஸ் அண்ட் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ஹெல்த்தி இந்தியா, ஃபுட் செக்யூரிட்டி, ஃபோக்கஸ் ஆன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ், ஃபோக்கஸ் ஆன் ப்ளூ எக்கனாமி. ஸோ ப்ளூ எக்கனாமி தான் மேரிகல்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஸோ நம்ம பார்த்த மாதிரி வாரணாசி டு கொல்கட்டா பண்ணுறாங்க. அப்புறம் மேக்ஸிமம் கவர்மெண்ட், மினிமம் கவர்மெண்ட், மேக்ஸிமம் கவர்னன்ஸ் இருக்கணும். ஸோ வந்து அடுத்து இதுதான் அந்த 10 விஷன்ஸ். இதோட வந்து இன்டர்ம் பட்ஜெட் முடிஞ்சது. எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பை சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. பிரதான் மந்திரி கிஷான் சமன் நிதி, இது வந்து பார்ட் 1ல் எடுத்திருந்தேன். ஸோ இதுக்கான கொஸ்டின் வந்து ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஃபார் டைரக்ட் இன்கம் சப்போர்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆல் த ஃபார்மர்ஸ் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. திஸ் ஸ்கீம் வுட் பி ஃபண்டட் பை போத் சென்டர் அண்ட் த ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நான் நாளைக்கு வந்து கீழே கமெண்ட்டில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.